ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் என சர்க்கார் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியதும், இப்போது கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தாவேகாவுக்கு வழங்கிய சாதகமான தீர்ப்புக்கு பின் விஜய் சொன்ன அந்த 2 வார்த்தை என்னன்னு தெரியுமா? விரிவாக பார்ப்போம். கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுற்றுப்பயணம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசால் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஸ்ரா கார்க் IPS தலைமையில் SIT என்கிற சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்டது. இந்த நிலையில் தாவேகா தொடர்ந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது X பக்கத்தில் நீதி வெல்லும் என்று பதிவிட்டுள்ளார். முன்னதாக கரூர் நெரிசல் சம்பவம் நடந்த தினத்தன்று இரவு 11:15 மணியளவில் அச்சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்து ட்வீட் செய்தார். அடுத்த நாள் செப்டம்பர் 28 அன்று நிதியுதவி அறிவித்து ஒரு பதிவை பகிர்ந்தார். தொடர்ந்து செப்டம்பர் 30ஆம் தேதியன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் கரூர் சம்பவத்தில் சதி இருப்பதாக கூறியதோடு தனது தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று முதல்வரை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். தற்போது இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துள்ள நிலையில் நீதி வெல்லும் என்று ட்வீட் செய்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா, தாவேகாவை முடக்க திமுக முயற்சிக்கிறது, ஆனால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விரைவில் உண்மை வெளிவரும் என்று கூறியிருக்கிறார்.